இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. வணக்கம். சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் பேசிய வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். அவரோட உதாரணத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு புனிதமான விஷயத்தில் இப்படி ஒரு உதாரணத்தை அவர் சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்னு தெரியல. சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் அமைச்சராக பதவியேற்கும்போது என்ன சொல்லி உறுதிமொழி எடுக்கிறீங்க? அந்த உறுதிமொழி எடுத்ததுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பேசினீர்களா என்றால் இல்லை. ஒரு மதத்தின் நம்பிக்கையை நீங்கள் சீர்குலைக்கிறீங்க. நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை உதாசீனப்படுத்துறீங்க. அதோட அந்த தீர்ப்பை விமர்சிக்கிறீங்கன்ற பேரில் பணத்தை சுடுகாட்டில் தான் எரிக்க முடியும், அதை வீட்டில் கொண்டு எரிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை இப்படி தான் உதாரணத்தை சொல்லி விமர்சிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. 100 வருடங்களாக இதான் பழக்கம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறீங்க. பல தவறான பழக்கங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளால் மாற்றப்பட்டு உள்ளன. பழக்கத்தை விட ஆன்மீக விதிகளும் வரலாற்று உண்மைகளும் நீதிமன்றத்தின் உத்தரவு முக்கியம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆதாரம் இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. நீதிமன்றத்தின் பார்வை அவமதிப்பதை போலாக இது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திமுக அரசுக்கும் சரி, இது மாதிரி ஒரு அராஜக அமைச்சருக்கும் சரி, அரசு ஒரு நடுநிலைமையாக இருக்கிறது தான் சிறப்புன்றது நான் சொல்கிறேன். ஆன்மீக விஷயங்களில் அரசு தலையிடாமல் இருப்பதே சிறப்பு. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதே சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இது போன்ற சர்ச்சைக்குரிய வாதங்களை முன்வைப்பது அரசு ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை மக்கள் மனதில் எழுப்புகிறது. இதிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். மங்களகரமான கார்த்திகை தீபத்தை அமங்கலமான சுடுகாட்டோடு ஒப்பிட்டு பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. சட்டத்தை சட்டப்படி எதிர்கொள்ளுங்கள், பக்தர்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ தயவுசெய்து உடனடியாக தார்மீக மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நிச்சயமாக நான் தொடர்வேன். அதோடு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். வணக்கம்.